ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நேஷனல் ஹெல்த் மிஷன் மூலமாக ஜாப் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர், டிஸ்பென்சர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ். இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் ஃபுல்லாமே பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்துட்டு 15/7/2025. கன்னியாகுமரி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது. 18,000 சேலரி. உங்களுக்கு வந்துட்டு சோஷியாலஜி ஆர் சைக்காலஜி ஆர் சோஷியல் ஒர்க் ஆர் டிப்ளமோ இன் ஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 45 சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு எஸ்டியாக இருந்தீங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதர் கேஸ்ட் வந்து அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,000 சேலரி. ஒரு போஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து டைரக்ட் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. இது பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி ஆக்குபேஷன் தெரப்பி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்கு முன்னுரிமை இருக்கோ அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மருந்து ஆளுநர் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது. 15,000 சேலரி. வந்துட்டு ஆதரவற்ற விதவைக்கும் ஆதி திராவிடருக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வந்து ஜாப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை அடிப்படையில் வந்து ஜாப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அர்பன் ஹெல்த் நர்ஸ் பார்த்தீங்கன்னா 19 வேக்கன்ட் வந்து இருக்குது. 14,000 சேலரி. கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு எஸ்சி, எஸ்டி, ஆதரவற்ற விதவை, பிற்படுத்தப்பட்டோர் மாதிரி யாருக்கு முன்னுரிமை இருக்கோ அவங்களுக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு சீக்கிரம் ஜாப் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு நீங்கள் கொரோனா பீரியடில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கான ஜெராக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்ட் இருக்குது. 8,500 சேலரி. மற்ற எல்லா ஜாப்புக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 45 சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 18 to 59 சொல்லியிருக்காங்க. வேகன்சி ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு கிடையாது. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோகிராஃப் வந்து விட சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட என்ன டிகிரி பிடிச்சிருக்குங்க அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க் ஷீட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணகோயில், நாகர்கோயில். இதுதான் வந்து ஜாப்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கொரோனா பீரியடில் அப்பா அம்மா 2 பேருமே இழந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாப் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அரசு பள்ளியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாப் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆதரவற்ற விதவை, கலப்பு திருமணத்தில் வந்து 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்காஸ்டல் மேரேஜ் பண்ண அவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இராணுவத்தில் இருந்தவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா ஜாப் வந்து முன்னுரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களுக்கு எல்லாமே முன்னுரிமை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி விட்டுருங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்துட்டு 15/7/2025. ஸோ அதுக்குள்ளே போய் சேர மாதிரி சென்ட் பண்ணி விடுங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி மெடிக்கல் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.